ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 2/5/2025 சாக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தனிமையில் உட்காந்து உங்களுக்குள்ளே நீங்களே பேசிக்கிட்டே இருக்கணும். என்னென்ன, நான் அழிவற்ற ஆத்மா, என் அப்பா சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு இல்லையா? அப்போ தான் நான் ஆத்மான்ற உணர்வு வரும். பாபா சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், 24 மணி நேரமும் பாபா சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ தான் பாபாவுடைய வழிபடி நம்ம நடப்போம். இதை தனிமையில் உட்காந்து பயிற்சி பண்ணுறது தான் ஆத்மாபிமான பயிற்சி, யோகா எல்லாமே. உடலற்ற ஆத்மாவாகிய நான் உடலற்ற அப்பா கிட்ட கேட்டுட்ருக்கிறேன். கேள்வி, குழந்தைங்க எந்த குழந்தைங்க நினைவு யாத்திரையில் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்களோ, சார்ட் வைக்கிறதில்ல, நினைக்கிறதில்ல, டைம் ஒதுக்கிறதில்ல அதுக்குன்னு, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை தெரியுமா வரும்? ஆமாம், நான் சிவபாபா குழந்தை தானே, நான் நினைவில் தான் இருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்களாம். ஆனால் பாபா சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, அது அலட்சியம். நினைவு செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும், தானாக வராது. அதிகாலையில் எழுந்திரிச்சு நினைவில் உட்காரணும், நான் ஆத்மா அப்படின்னு உட்காரணும். ஸோ உங்களுக்குள்ளே பேசிக்கணும், பேசுகிறது ஆத்மா. ஸோ இப்படி நீங்கள் ஆத்மா அபிமானியாக இப்போ ஆகிட்டு இருக்கிறீங்க. அப்படி எந்த குழந்தை ஆத்மா அபிமானியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் நினைவின் சார்ட்டு வைப்பாங்க. சும்மா ஞானத்தின் கதையே பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? இல்லையா, ஞானத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்துட்டாலே நினைவு இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. எவ்வளோ நேரம் நினைவு, அதில் கவனம் வைக்கணும். நினைவில் தான் பாவம் அழியும், பதவி கிடைக்கும், எல்லாமே நினைவின் ஆதாரத்தில் தான் இருக்குது. தெய்வீக குணம் வர்றது எல்லாமே. பாடல், மனம் என்ற கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை பாருங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைங்களுக்கு பாபா சொல்லியிருக்கிறாங்க, ஆத்மா தான் உயிரோட்டமாக இருக்கிறது ஆத்மா. அந்த ஆத்மா கிட்ட தான் பாபா பேசுகிறார். முகத்தில் அதாவது மனம் என்ற கண்ணாடியில் முகத்தை பார் அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் பாட்டு எழுதிட்டாங்க. அதோடைய சாரம் பாபா புரிய வைக்கிறார். மனம்ன்ற கண்ணாடியில் அல்லது ஞானம்ன்ற கண்ணாடியில் உன் மனம் எப்படி இருக்குதுன்னு பாருன்றதை அங்கே அப்படி வெளிப்பட்டு இருக்குது. நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது உங்களை நீங்கள் ஆத்மானு புரிஞ்சு உட்காரணும். உடல்ன்ற உணர்வையே விட்டுடணும். நான் ஒரு ஆத்மா, ரொம்ப ரொம்ப குட்டியான புள்ளி. இந்த உடல் மூலமாக என் ஆத்மாவில் பதிவாகி இருக்கிற பாகத்தை நான் நடிக்கிறேன். இந்த உடலை விட்டாலும் இன்னொரு உடல் எடுத்து நடிச்சுட்டு தான் இருப்பேன். ஏன்னா ஆத்மாவில் பதிவாகி இருக்கிற பாகத்தை நடித்து தான் ஆகணும். நேற்று சொன்னார்ல, நடிக்காமல் போயிட முடியாது, நடித்து முடிச்சுட்டு தான் பரந்தாமத்துக்கு போக முடியும். ஆத்மாவை பற்றிய இந்த ஞானம் உங்களை தவிர வேறு யாருக்குமே இல்லை. உங்களுக்குமே பாபா மூலமாக தான் கிடச்சிருக்குது. பாபா புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே, உங்களை ஆத்மானு உணருங்க. நான் ஒரு குட்டி புள்ளி. ஆத்மா தான் இந்த உடம்பு மூலமாக முழு பாகத்தையும் நடிக்குது. இப்படி நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருந்தால் மட்டுமே தேக உணர்வு நீங்கும். இல்லை, நான் ஆத்மான்றது ஓடிக்கிட்டே இருக்கணும். யாரை பார்த்தாலும் அந்த ஆத்மா இந்த நடிப்பு நடிக்குது, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே நடிப்பை தான் நடிச்சுது இப்படின்னு பார்க்க தான் அந்த உடல்ன்ற உணர்விலிருந்து, அந்த உடலின் உறவிலிருந்து நீங்கள் விலக முடியும். தேக இப்போ உங்கள் குழந்தைய பார்க்குறீங்கன்னா இது ஆத்மா, அப்பாவை பார்க்குறீங்களா ஆத்மா, அம்மாவை பார்க்குறீங்களா ஆத்மா, கணவன் மனைவி பார்க்குறீங்களா அது ஒரு ஆத்மா. அதோடைய நடிப்பு நடிக்குது, அவ்வளோதான். அப்படின்னாலே அது கொஞ்ச நேரம் இந்த உடம்புல நடிக்க போது அடுத்தது வேறு உடம்புல போய் நடிக்கும்ன்ற உணர்வு
எடுத்துகிட்டு வர 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 அவங்க உடலை விட்டு போனாலும் நீங்கள் அழமாட்டீங்க. இல்லைன்னா உடலை பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க பற்றில், கடைசியில் கதறி அழ வேண்டியதாகிடும். ஸோ உங்கள் நன்மைக்காக தான் தேகத்தை பார்க்காதீங்க, தேக உணர்வை விடுங்கன்னு பாபா சொல்கிறார். அதுக்கான முயற்சி தான் உங்களை ஆத்மா ஆத்மா ஆத்மா, நான் உடம்பு மூலமாக இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பயிற்சி பண்ணுங்கள். மற்றவர்களை பார்க்கும்போதும் ஆத்மா கை மூலமாக இந்த காரியம் பண்ணுது, கண்ணு மூலமாக இதை பார்க்குது, இப்படிலாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 5000 வருட நாடகத்தில் ஆத்மாக்களாகிய நாம தான் நடிகர்கள். அதில் நம்பர் 1 ஹீரோ நடிகர் யார் தெரியுமா? பரமபிதா பரமாத்மா சிவபாபா. அவரும் நம்மளை மாதிரியே ஒரு சின்ன புள்ளி தான். ஆனால் அவருடைய மகிமையோ அளவற்றது. ஞானத்தின் கடல், சுகத்தின் கடல், இருந்தாலும் சின்ன புள்ளி தான் அவர். நாமளும் அதே மாதிரி சின்ன புள்ளி தான். திவ்ய திருஷ்டியின் மூலமாக வேணும்னா பார்க்கலாமே தவிர மற்றபடி ஸ்தூல கண்ணால் ஆத்மாவை பார்க்க முடியாது. ஏன்னா உலகத்திலே ரொம்ப சின்ன பொருள், வைரஸ் எல்லாம் விட ரொம்ப சின்ன பொருள் ஆத்மா தான். ஸோ இந்த சங்கமேகத்தில் தான் இந்த புது விஷயங்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. பாவம், உலகத்துக்கு என்ன தெரியும்? உங்களிலும் கூட ரொம்ப கம்மியானவர்கள் தான் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நாம் குட்டி புள்ளி ஆத்மான்றது உங்கள் புத்தியில் வச்சுருக்கிறீங்க. இந்த நாடகத்தில் ரொம்ப முக்கியமான நடிகரே பாபா தான். மிக உயர்ந்த நடிகரும் அவர் தான். பிறகு மற்றவர்களெல்லாம் வராங்க நடிக்கிறதுக்கு. பாபா ஞான கடலாக இருந்தால் கூட உடம்பில்லாமல் இந்த ஞானத்தை பேச முடியாது. உடம்பு இருந்தால் தான் அவரால் பேச முடியும். எல்லா ஆத்மாவுக்குமே இது பொருந்தும். உடல் இல்லாமல் ஆத்மா பரந்தாமத்தில் இருக்குதுன்னா என்ன அர்த்தம் இல்லையா? உடம்புலேருந்து விலகி இருக்குது. அதே மாதிரியே நீங்கள் உடலில் இருந்தாலும் உடலற்ற ஆத்மான்னு உணரும்போது நீங்கள் கூட புத்தியினால் உடல்லிருந்து விலகி தான் இருக்கிறீங்க. அதுதான் ஆத்மாபிமான நிலை, தேக உணர்வுலேருந்து விடுபட்டு இருக்கிற நிலை, எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு அப்படிலாம் சொல்லப்படுது. பக்தி மார்க்கத்தில் நாம் நிரந்தரமாக ஏதோ ஒரு தேகதாரியத்தான் நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தோம். கடவுளை நினைக்கலை. ஏன்னா கடவுளுடைய பேர் என்ன, ரூபம் என்ன, தேசம் என்ன, காலம் என்ன, எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. அதனால் தேகதாரிகளே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு பேரூபத்துக்கு அப்பாற்பட்டவர்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. பாபா சொல்கிறாரு, நாடகத்தின்படி நம்பர் 1 சதோ பிரதான ஆத்மாக்களாக இருந்த நீங்களே தான் இப்போ மீண்டும் சதோ பிரதானம் ஆகணும். உங்களை இப்போ நீங்கள் தம பிரதானம் ஆயிட்டீங்க. மீண்டும் சதோ பிரதானமாக உங்களை ஆக்கிக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனநிலை ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன மனநிலை ஸ்ட்ராங்காக இருக்கணும்? நான் ஆத்மா, இந்த உடம்பு மூலமாக பேசுகிறேன் அப்படின்னு இருக்கணும். ஆத்மா இந்த உடல் மூலமாக பேசிகிட்டு இருக்குது. ஆத்மாவில் தான் இந்த ஞானம் இருக்குது. 84 பிறவிகளின் அழிவற்ற பாகம் ஒவ்வொரு ஆத்மாலையும் பதிவாகிருக்குதுன்ற ஞானம் வேறு யாருடைய புத்தியிலும் கிடையாது. உங்கள் புத்தியில் மட்டும்தான் இருக்குது. இது ரொம்ப புத்தம் புதிய பாயிண்ட்ஸாக பாபா கொடுக்குறார். ஆனால் இது நம்ம தினம் தினம் கேட்டதுனால நமக்கு புதுசாக தெரியல. ஆனால் முதல்ல வரவங்களுக்கு எப்படி இருக்கும்? புதுசாக தான் இருக்கும். ஆனால் அதையே நீங்கள் ஆழமாக சிந்திக்க பல பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளில வந்துடுவீங்க. அப்போ தான் ஆத்ம உணர்வு வரும். அதான் பாபா சொல்றார், தனிமையில் உட்காந்து இப்படிலாம் உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க. நான் ஆத்மா, அப்பா கிட்டேருந்து கேட்டுட்டு இருக்கிறேன். ஆத்மாவாகிய நான் இந்த ஞானத்தை தாரணை பண்ணுறேன்.
ஆத்மாவில் இந்த பாகம் நிரம்பி இருக்குது, நான் அழிவற்ற ஆத்மா, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா கூட அந்த ஆத்மாவில் இந்த பாகத்தை 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியே நடித்தாங்க, அதை தான் நான் பார்க்குறேன். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க நமக்கு ஒரு ஆனந்தம் வர ஆரம்பிக்கும். அவங்க திட்டினாலுமே கூட. ஆனால் எல்லைக்குட்பட்ட அந்த உடல் உணர்வில் வந்தால் மாட்டிக்கும். அது என்ன உறவு, அவங்க எப்படி அப்படி திட்டலாம், இப்படியெல்லாம் வந்துடும். ஆத்மானா வராது. ஏன்னா இப்போ பிக் பாஸ் அந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா ஒரு தடவை பிரதீப்னு ஒருத்தர் அவர் எல்லாருமே வம்புக்கு இழுத்துட்ருப்பார். ஸோ அது மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இதோ பேர் நீயும் நானும் இங்கே நடிக்கிறோம், 2 பேருக்குமே சம்பளம் கொடுக்குறாங்க, இதில் எதுக்கு நான் உங்ககிட்ட பணிஞ்சு போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஆத்மா எல்லாமே பாபாவோட குழந்தை, ஒன்றா தான் இருந்தோம் பரந்தாமத்தில். அங்கே எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. இன்னொரு விஷயம், சொர்க்கத்தில் யார் உயர்ந்தவர்களாக இருந்தாங்கன்னு இப்போ நமக்கு தெரியவும் செய்யாது. அநேகமாக இப்போ ரொம்ப கீழான நிலையில் இருக்கிறவங்களாம் அங்கே மேலான இருந்தவர்களாக தான் இருப்பாங்க. ஸோ இது எல்லாம் ஆத்மானு பார்க்கும்போது தெரியும். அப்போ நம்ம மற்றவர்கள்கிட்ட தப்பாக நடந்துக்க மாட்டோம். ஸோ அதனால தான் இதை பற்றியெல்லாம் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். நான் அழிவற்ற ஆத்மா. ஸோ இதை உங்களுக்குள்ளே அரைச்சிக்கிட்டே இருக்கணும். நேற்றே இதை பற்றி சொன்னார் இல்லையா, சந்தனத்தை அரைக்க தான் வாசனை அடிக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஞானத்தை அரைக்க தான் நல்ல தாரணை ஆகும். தமோ பிரதானத்தை சதோ பிரதானமாக ஆவீங்க. தேக உணர்வுடைய மனிதர்களுக்கு ஆத்மானா என்னன்ற ஞானம் கூட கிடையாது. ஆனால் நல்லா பெரிய பெரிய புக்கு வச்சுருப்பாங்க, வேத சாஸ்திரங்கள் அல்லது மற்ற இன்ஜினியரிங், மெடிக்கல், அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. அவ்வளோ அகங்காரம், எனக்கு எல்லாம் தெரியும்ன்ட்டு. ஏன்னா இது தமோ பிரதான உலகம் இல்லையா. ஆத்மா நான் யாருன்னே தெரியாமல் மற்றதெல்லாம் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? இங்கே யாருமே உயர்ந்த ஆத்மாவோ உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாவோ இருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லாமே கீழான தமோ பிரதான ஆத்மாக்கள் தான். சதோ பிரதானம் ஆகிறதுக்கு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணணும். ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்குள்ளே அரைச்சிக்கிட்டே இருங்க. எப்படி மாடு காலையில் மேய்ஞ்சிட்டு நைட்டு தனியாக உட்காந்துட்டு அசை போடும். அதுக்கு 2 வயிறு இருக்கும், முன்னாடி சின்ன வயிறு இருக்கும், அதிலேருந்து எடுத்துகிட்டு அசை போட்டு உள்ளே அனுப்பும். அந்த மாதிரி ஞானத்தை நம்ம கேட்குறோம், அடுத்தது திரும்ப எடுத்து அதை அசை போடணும்னு பாபா சொல்லியிருக்கார். ஸோ பசுமாட்டை இந்துக்கள் தெய்வமாக வணங்குறதுக்கு பாபா இப்படி உதாரணம் கொடுக்கறது ஒரு காரணம். நிறைய பேரால் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்ல முடியுது, ஆனால் நினைவு மட்டும் இருக்கிறதே கிடையாது. ஸோ ஞானம் எல்லாமே சொல்லுவாங்க நிறைய பேர், ஆனால் நினைவு தான் இல்லை. அதில் ஒருத்தர் கூட பலசாலி இல்லைன்னு 2 நாள் முன்னாடி சொன்னார். ஸோ அதனால் அந்த உள்நோக்கு முகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் நினைவில் இருக்கிறேனா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி அப்பாவை நினச்சிக்கிட்டே தான் நீங்கள் அழுக்கிலேருந்து தூய்மையாக மாறணும். வேறு வழி கிடையாது. சும்மா பண்டிதர் மாதிரி சொன்னதை கிளிப்பில் மாதிரி திரும்பி சொல்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஸோ பண்டிதருடைய கதை இருக்குது. தாய்மார்கள் கிட்ட ராமான்னு சொன்னீங்கன்னா நதியை கடந்துடுவீங்கன்னு சொல்லிட்டார். அது உண்மைன்னு நினச்சிட்டு அவங்க சொல்லி நிஜமாலே கடந்து வந்துட்டாங்க. ஆனால் இவர் சும்மா படித்ததை வச்சு சொன்னார். இவர் போய் பார்க்குறாரு, இவரால் முடியல, விழுந்துறார். அந்த மாதிரி பாபா நினச்சா பாவம் அழியும்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்களா கேட்பாங்க. அந்த மாதிரி யார் இருக்கிறா பிரம்மகுமாரில், அந்த மாதிரி ஆகி இருக்கிறாங்களான்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே பொய் சொல்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது, சொல்லாதீங்க. ஆனால் நிறைய பேர் பொய் சொல்கிறீங்க. சிலர் நல்ல ஞானம் சொல்கிறீங்க, ஆனால் யோகம் கொஞ்சம் கூட கிடையாது. முழு நாளும் தேகன்ற உணர்வுலையே இருக்கிறாங்க. ஒருத்தரை பற்றி பேசும்போது அந்த ஜாலியாக அந்த பழைய சமஸ்காரத்தை வெளிப்படுத்துகிறீங்கனாலே தேக உணர்வில் தான் இருக்கிறீங்க. ஆத்மான்னு பார்க்கல. சொர்க்கத்துக்கு வரவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன், அதற்காக முயற்சி பண்ணுறவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த உணர்வு இருந்தால் நீங்களும் முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் இதை பற்றி சிந்தனையே இல்லாமல் ஜாலியாக அரட்டை அடிக்கிற மாதிரி பேசுகிறீங்கன்னா என்ன அர்த்தம்?
முழு நாளும் தேகன்ற உணர்வுலே இருக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா நினைவின் சாற்றை நீங்கள் பாபாவுக்கு அனுப்பிச்சிருப்பீங்களே. எத்தனை மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கிறீங்க, எவ்வளோ நேரம் பாபாவை நினைவு செஞ்சீங்க, எல்லாத்தையும் அனுப்பிச்சிருப்பீங்களே. சிலர் செய்தியே அனுப்புறது கிடையாது பாபாவுக்கு. ஆனால் தேவையில்லாமல் நிறைய ஞானம் பேசுகிறாங்க, யோகமே கிடையாது. பெரிய பெரிய விஐபிக்கெல்லாம் கூட ஞானம் கொடுக்குறாங்க, ஆனால் அவங்களே யோகத்தில் பலகீனமாக இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, அதிகாலையில் எழுந்திரிச்சு பாபாவை எப்படி தெரியுமா நினைக்கணும், நீங்கள் எவ்வளவு இனிமையான பிரியதர்ஷன், இது எவ்வளோ அற்புதமான ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம், யாருக்குமே இதோடைய ரகசியம் தெரியல, ஆத்மானா என்னன்னு தெரியல, பரமாத்மானா என்னன்னு தெரியல, இது எல்லாத்தையும் கடவுள் எனக்கு தெரிய வச்சுருக்காருன்னு நான் எவ்வளவு கொடுத்து வச்சவன், இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கணும். மனிதர்கள் இப்போ விலங்குகளை விட மோசமாக இருக்கிறாங்க. நாம் கூட அப்படித்தான் இருந்தோம் இதுக்கு முன்னாடி இல்லையா. பாபா ஞானம் கிடைக்கலன்னு நம்ம எவ்வளோ மோசமாக ஆகியிருப்போமோ தெரியாது. பெரும்பாலும் ஜெயிலில் தான் இருந்திருப்போம், அவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம். மாயின் ராஜ்யத்தில் அந்த அளவுக்கு கீழான நிலை அடைஞ்சிட்டிங்க. இந்த ஞானத்தை நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்க முடியும், கஷ்டமே கிடையாது. அவங்ககிட்ட சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஆத்மா, ஆனால் இப்போ அழுக்கா தமோ பிரதானமாக ஆகிட்டீங்க, மீண்டும் சதோ பிரதானமாக ஆகணும். முதல்ல உங்களை ஆத்மான்னு உணருங்க அப்படின்னு புரிய வைங்க. ஸோ ஏழைகள் இதை ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க, ஃபாலோவும் பண்ணுவாங்க. ஆனால் பணக்காரர்களுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய குழப்பத்தில் சிக்கிட்டு இருப்பாங்க, வெளில வந்துட முடியாது. பணத்தின் போதை இருக்கும், போயிடுமோன்ற பயம் இருக்கும். பாபா சொல்கிறாரு, நான் சாதாரண உடலில் வரேன். பிரம்ம பாபா அவர் பெரிய பணக்காரரும் கிடையாது, பெரிய ஏழையும் கிடையாது, ரொம்ப ஏழையும் கிடையாது, ரொம்ப பணக்காரனும் கிடையாது. பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் இதே நேரத்தில் தான் வந்து எப்படி தூய்மையாகிறது அப்படிங்கிற ஞானத்தை நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். பாபா ஒன்றும் உங்களுடைய பிஸ்னஸுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்காக வரல, பிஸ்னஸில் என்னென்ன பிரச்சனை அதை சொல்கிறதுக்கு வரல. ஏன்னா நீங்கள் அவரை அதுக்காக கூப்பிடவும் இல்லை. பதித்த பாவனனே வான் தான் கூப்பிட்டீங்க. அப்படின்னு அர்த்தம், அழுக்காக இருப்பவர்களை தூய்மை ஆக்குபவரே வான்னு அர்த்தம். அப்போ தூய்மை ஆக்கிறதுக்கான வழியை தான் பாபா கொடுக்குறார். பிரம்மா பாபாவுக்கு இந்த வழியெல்லாம் தெரியவே தெரியாது. நீங்கள் இந்த நாடகத்தில் நடிகராக இருந்துக்கிட்டு நாடகத்துடைய முதலிடையே தெரியல அப்படின்னா உங்களை என்னன்னு சொல்கிறது? இந்த உலக சக்கரத்தில் ஆத்மாக்கள் எல்லோரும் நடிகர்கள் தான். ஆனால் எப்படி அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இல்லை நடித்ததே மீண்டும் மீண்டும் நடிக்கிறோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆத்மாக்கள் நிராகார உலகத்தில் இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொன்னாலும் கூட அனுபவ ரீதியாக அவங்க சொல்கிறதில்ல. எல்லாம் மேலே இருந்துச்சு, மேலே போயிட்டாங்க, இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆத்மாக்கள் நாம் நிராகார உலகத்தில் வசிப்பவர்கள்னு இப்போ அனுபவ ரீதியாகவே சொல்கிறோம், உணர்கிறோம். ஆத்மாக்களாகிய நாம் இந்த உலக சக்கரத்தின் நடிகர்களாக இருக்கிறோம். ஆனால் யாருக்குமே அது எப்படின்னே தெரியாது. நிராகார உலகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் கூட அவங்க அனுபவ ரீதியாக சொல்கிறது கிடையாது. ஸோ நாம் இப்போ புரிஞ்சுக்கிறோம், உண்மையிலே நாம் நிராகார உலகத்தில் வசிப்பவர்கள். அப்படியே புத்தியினால் வாழவும் செய்கிறோம். ஆத்மாக்களாகிய நீங்கள் அழிவற்றவர்கள் அப்படிங்கிறது சதா மைண்டில் இருக்கட்டும். அழிவற்ற ஆத்மா நான், பரந்தாமத்தில் வசிக்கும் நான், என்னுடைய உண்மையான குணம் அன்பு அமைதி, என்னுடைய அப்பா சிவபாபா, இதெல்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறாரு. சிலர் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக், இதுக்கு முன்னாடி ஆர்குட்டுன்னெலாம் ஒன்று இருந்துச்சு.
அதில் வந்து குரூப் இருக்கும். அதில் வந்து இந்த நடிகர்கள் இவங்கெல்லாம் சண்டை போடுவாங்க, நடிகர்களுடைய ஃபேன்ஸு. அப்போ என்னென்னா ஒரிஜினல் ஐடியில் வந்து பண்ண மாட்டாங்க, சும்மா ஃபேக்காக ஏதாவது க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து சண்டை போடுவாங்க. அதில் ஒருத்தர் யாராவது ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பேர் சொல்லி கூப்பிட அவங்களுக்கு அதுவே அவங்களுடைய பேருன்ற போதை வந்துடும். ஆனால் உண்மையிலே அது அவங்க கிடையாது இல்லையா? அந்த மாதிரி தான் பாபா சொல்கிறாரு, இந்த உடம்பு போட்டு நீ நடிக்க தான் வந்த, இந்த உடம்புடைய பேரோ நீயே கிடையாது, வெறும் நடிக்க வந்தன்றது உன் புத்தியில் இருக்கணும். அதுக்கு தான் ஆத்மான்றதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது. நான் இன்னாருடைய கணவன், இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய குழந்தை எதுவும் கிடையாது, சும்மா நடிக்க வந்த, அவ்வளோதான். கணக்கு இருக்குது, பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் சகோதர ஆத்மா. பார்த்துக்கிறவர் மெயின் பாபா தான். நேற்று சொன்னார் பாருங்கள், ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு கூட பாபா நினைக்கல. பிரம்ம பாபா, சிவபாபா காட்சி காய்ச்ச உடனே விட்டுட்டார் எல்லாத்தையும். ஏன்னா அது அவரோடது தானே, அவர் பார்த்துக்க போகிறார், நான் எதுக்கு கவலை பண்ணணுன்ட்டார், முடிஞ்சு போச்சு. சூப்பர் இல்லையா? ஸோ இதுதான் பற்றை வெல்வதற்கு அற்புதமான யுக்தி. அந்த காலத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்ட்டு. இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதனால பாவம் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தைய வச்சுட்டு, அப்போலாம் 15 குழந்தைய வச்சுட்டு ஜாலியாக இருந்தாங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல். ஸோ நிறைய பேருக்கு கொஞ்சம் கூட யோகமே கிடையாது. தேக உணர்வில் வந்து நிறைய தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. முக்கியமான விஷயமே ஆத்மாபிமானியாக மாறுறது தான். ஸோ நான் சதோ பிரதானம் ஆகணுன்ற ஒரே கவலை தான் உங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் சதோ பிரதானமான, இன்னும் எனக்குள்ள வீண் எண்ணம், விகார எண்ணம், வெறுப்பு எண்ணம், பொறாமை எண்ணம் இருக்குதே, இதெல்லாம் உடையணுமே, நான் வெறும் ஒளிப்புள்ளி தானே. அப்போ அதெல்லாம் அந்த வீண் எண்ணம்லாம் வருதுன்னா என்ன அர்த்தம்? தேகன்ற உணர்வு வந்துடுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒளி வீசக்கூடிய தீபம் நான், தெய்வீக ஒளி வீசக்கூடிய தீபம் நான் அப்படின்ற உணர்வு இருந்தாலே தேக உணர்வு எல்லாம் போயிடும், சதோ பிரதானமாக ஆயிடுவீங்க. ஸோ சதோ பிரதானம் ஆகணுன்ற ஒரே கவலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒருபோதும் தன் வாயிலிருந்து தேவையில்லாத கல் மாதிரி வார்த்தையை வர அனுமதிக்க மாட்டாங்க. ரத்தினம்தான் வெளிப்படும், அதாவது ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் வரும். அதுவும் இனிமையான வார்த்தைகள் தான் வரும். லௌகிக வேலை இதெல்லாம் பார்த்தா கூட இனிமையான வார்த்தை தான் வரும். எதிர இருக்கிறவங்க கல்லால் அடிக்கிற மாதிரி வார்த்தை இருந்தாலும் இங்கே இனிமையான வார்த்தை தான் வரும். ஏன்? நான் பாபாவை வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். அவனுடைய அப்பாவை அவன் வெளிப்படுத்துகிறான், சாத்தானுக்கு பிறந்தவன்ட்டு. நான் என்னுடைய அப்பாவை நான் வெளிப்படுத்துகிறேன், இனிமையாக பேசி, நான் கடவுளோட குழந்தைன்ட்டு. ஸோ ஒருவேளை ஆத்ம அபிமானியாக இருக்கிறவங்க, சதோ பிரதானமாக ஆகணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனடியாக பாபாட்ட சொல்கிறாங்க, ஐயோ பாபா நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. பாபா கிட்ட எதையும் மறைக்க மாட்டாங்க. மறைச்சிங்க அப்படின்னா இன்னும் அது அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய எல்லா செய்தியும் பாபா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ பாபா வந்து ரிப்ளை பண்ணுவார், குழந்தை உனக்கு யோகம் சரியில்லை, இல்லை யோகம் சரியில்லாதனால தான் தப்பு பண்ணுற. இங்கே முக்கியமான விஷயமே தூய்மை ஆகிறது தான். 84 பிறவிகளின் கதை குழந்தைங்களுடைய புத்தியில் இப்போ இருக்குது. ஸோ இங்கே முக்கியமான விஷயமே தூய்மையாகிறது தான். 84 பிறவிகளின் கதை குழந்தைங்களுடைய புத்தியில் இருக்குது. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சதோ பிரதானம் ஆகணுன்ற ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்தது அதுக்கு தான் இல்லையா? முடிவெட்டுற கடைக்கு போயிட்டு முடி வெட்டாமல் ஜாலியாக பாட்டு, இந்த டிவி போடுங்க, இந்த ஸ்டேஷன் மாற்றுங்க, அதை மாற்றுங்கன்னா வந்தது எதுக்கு இல்லையா? அந்த மாதிரி பாபா குழந்தை ஆனது எதுக்கு? சதோ பிரதானம் ஆகிறதுக்கு தான். ஸோ இந்த கவலை இருக்கணும். அதுதான் 24 மணி நேரம் நான் பாபாவோட குழந்தைன்றது ஞாபகம் இருக்கணுன்றார். நீங்கள் தேக உணர்வை விடணும், தியாகம் பண்ணணும். நீங்கள் ரிஷிகள், ராஜா ஆகிறதுக்காக தூய்மையாக இருப்பவர்கள். ரிஷினா தூய்மையாக இருக்கிறவங்க. எதுக்கு நம்ம தூய்மையாக இருக்கிறோம்? ராஜா ஆகிறதுக்காக. அதனால தான் நம்ம பேர் ரிஷி. அடயோகிகள் ஒருபோதும் ராஜயோகம் கற்றுக் கொடுக்க முடியாது, பாபா மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும். பாபா
தான் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறார். இந்த நேரத்தில் பக்தி கூட தம பிரதானமாயிடுச்சு. எதை பார்த்தாலும் வணங்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்திங்களா, கும்பமேளா நதியும் கடலும் கிடக்கிற இடத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கூட்டம் போச்சு. ஸோ பாபா இந்த சங்கம் யுகத்தில் தான் வரார் ஞானத்தை கொடுப்பதற்காக. பாபாவே வந்துட்டார் அப்படின்னாலே கண்டிப்பாக பக்தியும் முடியணும், இந்த பழைய உலகமும் முடியணும். தங்க யுகம் ஞானம் மற்றும் யோகத்தினால் ஸ்தாபனை செய்யப்படுது. ஞானம் பாபா கொடுக்குறாரு, அதை அசை போட்டு தெய்வீக குணத்தை தாரணை பண்ணணும், யோகத்தில் இருக்கணும். இதன் மூலமாக தான் தங்க யுகத்தை நாம் ஸ்தாபனை பண்ணுறோம். பக்தி முற்றிலும் தனிப்பட்டது. மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, எப்போ இங்கேயே தான் சுகமும் இங்கேயே தான் துக்கமும், காசு இருக்கிறவனுக்கு சொர்க்கம், இல்லாதவனுக்கு நரகன்றாங்க. குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. இவர்களை எல்லாம் மாற்றணுமே, ஞானத்தை கொடுக்கணுமே. ஸோ எப்படியெல்லாம் உங்களுக்கு நன்மை செஞ்சிக்க முடியும் அப்படின்ற யுக்தியை உருவாக்கணும். பிறருக்கும் நன்மை செய்யணும் இல்லையா? நான் பிறருக்கு நன்மை செய்கிறது உங்களுக்கு தீங்காக மாறிடக்கூடாது. இப்போ நம்ம ஞானம் சொல்ல போகிறோம், விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விவாதம் பண்ணி 1 மணி நேரம் பேசுனீங்கன்னா யாருக்கு நஷ்டம்? ஸோ அதனால தான் முதல்ல உங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு செய்யணுன்ற, நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்படியே நாடி பார்க்குறோம், இந்த நோய் உடனே குணமாகுமா ஆகாதா? ஆகிற மாதிரி இருந்தால் ஞானத்தை சொல்லி பார்ப்போம். விதண்டாவதை பேசுகிறேன்னா சரி ஓகே, ஏதோ தெரிஞ்சது சொன்ன சாரிங்கன்ட்டு விட்டு வந்துட வேண்டியதுதான். அப்படி நீங்கள் கட் பண்ணுறது தான் அவங்களுக்கு உண்மையான நோஸ் கேட்டு அவங்க யோசிப்பாங்க. நீங்கள் வாதம் பண்ணால் யோசிக்க மாட்டாங்க. வாதம் பண்ணால் எப்படி தெரியுமா இருக்கும், அவங்களுக்கும் உங்களுக்கும் அகங்காரம் உச்சத்தில் ஏறி சிரிக்கும், ஹஹா யாருக்கிட்ட அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் அமைதியாக வரும்போது தான் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ தூய்மையான உலகங்கள் அப்படின்னா 2 இருக்குது. ஒன்று சாந்தி தாமம், இன்னொன்று சுகதாமம். இப்போ இருக்கிறதோ அழுக்கான அசாந்தி நிரம்பிய உலகம், துக்க நிரம்பிய உலகம், துக்கதாமம். இங்கே இந்த ஞானத்தில் முக்கியமான விஷயம், முதல் விஷயமே யோகா தான். யோகம் இல்லைன்னா தேவையில்லாமல் பண்டிதர்கள் மாதிரி வளன்னு பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ யோகம் இருந்தால் கரெக்டாக அந்த நேரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் பேசுவீங்க. இப்போல்லாம் நிறைய இந்த ரித்தி சித்தி, பிளாக் மேஜிக் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கும் ஞானத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மனிதர்கள் பொய்யில் ரொம்ப சிக்கிட்டு இருக்கிறாங்க, அழுக்காக இருக்கிறாங்க. பாபாவே சொல்கிறாரு, நான் இந்த அழுக்கான உலகத்தில் அழுக்கான உடம்பில் வரேன். ஏன் தூய்மையான உடம்புல பாபா வரல தெரியுமா? ஏன்னா இங்கே யாருமே தூய்மையானவர்கள் இல்லையே, அப்புறம் எப்படி தூய்மையான உடல்? அதுதான் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் விவேகானந்தர் உடம்புல வர வேண்டியது தானே, வள்ளலார் உடம்புல வர வேண்டியது தானே, அவங்களும் தூய்மையானவர்கள்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே யாருமே தூய்மையானவர்கள் கிடையாது. ஸோ இந்த அற்புதமான ஞானம் இயேசு மூலமாகவே வெளிப்படுது. பரிசுத்த போதகரின் இயேசு சொல்லும்போது, என்னை எப்படி நீங்கள் சொல்லலாம், பிதாவை தவிர ஒருத்தரும் பரிசுத்தர் கிடையாதுன்றார். 2000 வருஷம் முன்னாடியே சொல்கிறார். இந்த பிரம்மா பாபா தன்னை ஒருபொழுதும் கடவுள்னு சொல்கிறது கிடையாது. நானும் உங்களை மாதிரியே அழுக்காக தான் இருக்கிறேன் அப்படின்னு தான் பிரம்மா பாபாவும் சொல்கிறார். நான் எப்போ தூய்மையாகிறேனோ அப்போ நான் தேவதை ஆகிடுவேன், நீங்களும் தூய்மையாகி தேவதை ஆகிடுவீங்க. இங்கே முக்கியமான விஷயமே நம்ம எப்படி தூய்மை ஆகிறது, இதே சிந்தனை. இன்றைக்கி ஃபுல்லாக அதே தான் சொல்கிறல, எப்படி சதோ பிரதானம் ஆகணுன்ற கவலை இருந்துக்கிட்டே இருக்கணும். அதோடைய அர்த்தம் என்னென்னா, எப்படி நான் தூய்மை ஆவேன்ற கவலை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ தூய்மையானாலே தெய்வீக குணம்தான் வெளிப்படும். ஸோ எப்படி தூய்மை ஆவன்ற கவலை முழு நாளும் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நினைவிலேயே இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைவு தூய்மை ஆகிறதுக்கு. அதை விட்டால் வேறு வழியே கிடையாது. நினைவில் எந்த குழந்தை அலட்சியமாக இருக்கிறாங்களோ அவங்க வாயிலிருந்து தான், நான் சிவபாபா குழந்தை தானே, நாங்கள் பாபா நினைவில் தானே இருக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. பாபா சொல்கிறாரு, பொய் சொல்கிறாங்க, அலட்சியமாக இருக்கிறாங்க,
நினைவில் இருப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். தானாக வராது. பாபா குழந்தை ஆயிட்டாலே வந்துடாது. அதிகாலையில் எழுந்திரிச்சு உங்களை ஆத்மானு உணர்ந்து நினைவில் உட்காருங்க. பாபா நினைவில் பாபாவோடு இதயபூர்வமாக பேசுங்க மனசுக்குள்ளேயே. அதுதான் யோகா. பாபா கூட பேசுகிறது தான் யோகா. ஆத்மா ஒரு ஒலிப்புள்ளி இன்னொரு புள்ளிக்கிட்ட பேசுகிறன்ற மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே பேசுங்க. ஆத்மா தான் பேசுது. இப்போ நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக ஆகிட்டு இருக்கிறீங்க. இல்லை, ஆத்மா தான் பேசுதுன்ற அந்த உணர்வுலே இருக்கிறது தான் ஆத்ம உணர்வு. யார் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறாங்களோ அவர்களுடைய மகிமை தான் பாடப்படுது. நேற்று கூட சொன்னார் இல்லையா, வெற்றி மாலையில் வரக்கூடிய மணிகள் எல்லாம் பாபாவோடு சேவை செய்தவர்கள், அவர்களுக்கு தான் மகிமை. ஆனால் அது தேகதாரிகளுடைய மகிமை ஆயிடுச்சு. ஆனால் இங்கே நிராகார பரமபிதா பரமாத்மாவோடைய மகிமை. ஏன்னா எல்லோருக்கும் நன்மை செய்கிறது பாபா தான். இதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதுவும் நம்ம செய்கிற நன்மைக்கு பலன் கிடைக்கிது, பாபா செய்கிற நன்மைக்கு எந்த பலனும் கிடைக்கிறது கிடையாது. காரணம் அவர் உடலே எடுக்கிறது இல்லை. எடுத்தால் இதற்கான பலன் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும். அவர் தான் உடலை எடுக்கிறது இல்லையே. இந்த ஏணிப்படி ஞானம் நாம் எப்படி 84 பிறவி எடுக்கிறோம், எடுத்து கீழே இறங்கி வரும் அப்படிங்கிற ஞானமெல்லாம் யாருடைய புத்தியிலும் கிடையாது. எல்லாருடைய பாவ குடமும் இப்போ நிரம்பிடுச்சு. குடம் நிரம்பினதுக்கப்புறம் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றினாலும் என்ன ஆகும், வழிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி பாவக்குடம் நிரம்பிய பிறகு ஒரு பாவம் செஞ்சாலே நீங்கள் மாட்டிக்குவீங்க, தண்டனை கிடச்சிடும். ஸோ அதனால தான் பாபா குழந்தைங்க சின்ன தப்பு பண்ணாலே ஏன் தண்டனை கிடைக்குதுன்னா அங்கே நிரம்பி இருக்குது டேங்க்கு. மற்றவங்களுக்கு என்னென்னா டேங்க்கு காலியாக இருக்குது, அதனால் பாவம் செய்ய உள்ளேயே இருக்குது. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். மற்றவங்க பாவம் செய்கிறாங்களே, நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ பாவக்குடம் நிரம்பியாச்சு. எப்படி க்ளீன் பண்ணுறது? அதுக்கு தான் பாபாவை கூப்பிட்டுருக்குறோம். அப்படியே உள்ளுக்குள்ளே அழிக்கணும். இன்னொரு பாவம் செஞ்சால் நிரம்பி வழிஞ்சு ஓடும். அப்போ உள்ளுக்குள்ளே எரிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கத்தான் பாபாவை கூப்பிட்டோம். ஈஸியான வழி சொன்னார். உலகத்திலேயே ரொம்ப சின்ன புள்ளி நான் தான். புள்ளியை நினைக்கிறது தான் இருக்கிறதுல ஈஸி. இந்த நினைவின் மூலமாக தான் பாவம் அழியும். நிரந்தரமாக நினைவு பண்ணுங்க, அதில் கவனம் வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா சொல்கிறத கேட்குற எல்லோரும் பாண்டவர்களாக ஆகிட்டோம். நீங்கள் தர்மத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறீங்க, அரசியலை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறீங்க. ஏன்னா உலக ராஜ்யத்தை அடைய போகிறோம். அப்போ அது அரசியல் தானே. உண்மையிலே ஆன்மீக அரசியல் நம்ம தான் பண்ணுறோம். ரஜினி மூலமாக அந்த வார்த்தை வெளிப்பட்டுச்சு, ஆன்மீக அரசியல்ன்ட்டு. பாபா அனைத்து தர்மத்தின் விஷயங்களை புரிய வைக்கிறாரு. அதனால தான் நம்மளால் எல்லா மதத்தின் புஸ்தகத்திற்கும் விளக்கம் சொல்ல முடியுது. வேறு யாருமே இந்த மாதிரி புரிய வைக்க முடியாது. பாபாவால் தான் புரிய வைக்க முடியும். தர்மஸ்தாபகர்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்க என்ன யாருக்கு நன்மை பண்ணாங்க? அவங்க ஒரு ஞானத்தை சொன்னாங்க. ஆனால் அந்த ஞானத்தை கேட்கறதுக்கு அந்த தர்மத்தின் ஆத்மாக்கள் யாருமே கிடையாது பூமியில். அதுக்கப்புறம் தான் வருமே, அவங்களுக்கு பின்னாடி தான் வருவாங்களே. நிம்மதியாக, அதாவது கடவுள்கிட்ட இருந்தவங்களை அதுக்கப்புறம் தான் கீழே வராங்க. நம்ம பாபா கொடுக்குற ஞானத்தின் மூலமாக நம்ம பாபா கிட்டே போகிறோம். அவங்க கொடுக்குற ஞானம் பாபா கிட்ட இருந்து கீழே வராங்க. எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். ஸோ அதனால் அவர்களால் யாருக்குமே முக்தியோ மோட்சமோ கொடுக்க முடியாது. மோட்சம் அப்படின்னா நிரந்தர முக்தி, அதாவது பிறவா நிலை. அது யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா சாது சன்னியாசிகளுடைய லட்சியம் பிறவா நிலையில், அப்படிலாம் யாரும் அடைய முடியாது. எப்போ இறுதியில் பாபா வராரோ அப்போ தான் எல்லோரையும் தூய்மையாக்கி அவர் கூடவே வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியும். ஸோ அதனால தான் மகிமையெல்லாம் அவர் ஒருவருக்கே. வேறு யாரும் அழைச்சிட்டு போகல. இங்கே தானே கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்கிறாங்க.
பிரம்மாவுக்கும் மகிமை கிடையாது, உங்களுக்கும் மகிமை கிடையாது. பாபா வரலன்னா பிரம்மா தான் என்ன பண்ணியிருக்க முடியும், அல்லது நீங்கள் தான் என்ன பண்ணியிருக்க முடியும். ஸோ அப்போ மகிமையெல்லாம் பாபாவுக்கு தான். பாபா நம்மை ஏறும் கலையில் அழைத்து செல்கிறார். உங்களுடைய நிலை ஏறினால் எல்லோருக்கும் நன்மை அப்படின்னு பாடப்படுது இல்லையா. உங்களுடைய ஏறும் கலையில் தான் அனைவருக்கும் நன்மை இருக்குதுன்ட்டு. நம்ம ஏறும் கலையில் போகும்போது பூமியே சொர்க்கமாகுது. அனைத்து ஜீவராசிகளும் சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்குது. அப்போ நம்ம ஏறும் கலையில் தானே எல்லோருக்கும் நன்மை. இப்போ உண்மையிலே உலகத்துக்கு சேவை செய்கிறவங்க நாம தான். அவங்க என்ன பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போட்டுருவாங்களா? நம்ம பிச்சைக்காரர்களே இல்லாத உலகத்தை உருவாக்குறோமே, எல்லோரும் பணக்காரர்களாக இருக்கக்கூடிய உலகத்தை உருவாக்குறோமே. அப்போ சொல்லுங்கள், எது உயர்ந்த சேவை? ஆனாலும் யாருக்குமே இதோடைய அர்த்தம் கூட தெரியாது. அது என்ன இவங்களுடைய ஏறும் கலையில் தான் எல்லோருக்கும் நன்மை அடங்கி இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் சும்மா நிறைய மகிமை பாடுறாங்க. ஸோ பாபா தான் புரிய வைக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் அழிவற்றது தான், அமரர் தான். மற்றபடி இந்த உடல் ஆத்மாவுடைய சிம்மாசனம் உட்காந்துட்டு இருக்குது, உட்காந்து நடிக்குது இல்லையா. சிம்மாசனம் நீங்கள் கிடையாது, அதில் உட்காந்துட்ருக்கிற ஆத்மா தான் நீங்கன்ற உணர்வில் இருங்க. உடலை வேணால் சிம்மாசனமாக அல்லது குதிரையாக நினைக்கலாம். அந்த குதிரை மேலே சவாரி பண்ணுறோம், ஆத்மா சவாரி பண்ணுது. ஆத்மாவோ அழிவற்றது, அதாவது ஒருபொழுதும் மரணிக்காது. ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல் எடுக்குது, தன்னுடைய அடுத்த பாகத்தை நடிப்பதற்காக. இந்த உடம்புல பாகம் முடிஞ்சிருச்சு, அடுத்த பாகம் வேறு உடம்புல இருக்குது, அங்கே போயிடுச்சு. மற்றபடி யமன் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டான்னுலாம் கிடையாது. அப்படிலாம் யாரும் வர்றது கிடையாது. பாகம் முடிஞ்சிச்சுன்னா ஆத்மா கிளம்பிடும். யாராவது சரீரத்தை விடுறாங்க அப்படின்னா அதை நினைத்து நீங்கள் துக்கப்படக்கூடாது. ஏன்னா அந்த ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுத்து அடுத்த பாகத்தை நடிக்கிறதுக்கு போயிருக்குது. இதில் அழுவுறதுக்கு என்ன இருக்குது? இந்த உடம்புல அவ்வளோதான் அதோடைய பாகம். ஆத்மாக்களாகிய நாம் எல்லோரும் எப்படி சகோதரர்கள் அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிறோம். ஆத்மாக்கள் வெகு நாட்களாக பரமாத்மாவிடமிருந்து பிரிந்து இருக்கிறது அப்படின்னு மகிமை பாடுறாங்க. ஸோ உங்களை சந்திக்கிறதுக்காக பாபா எங்கே வராருன்னு கூட யாருக்கும் தெரியாது. நமக்கு தான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் வெகு நாட்களாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சிவபாபா ஒன்றும் எந்த வேத சாஸ்திரங்களையும் கையில் வச்சு பார்த்து நமக்கு விளக்கம் சொல்லிட்டு இல்லை. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சில சமயம் அந்த உதாரணத்தை சொல்லுவார், இதில் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. மற்றபடி அதை படித்து நமக்கு இப்போ சொல்கிறது கிடையாது. அதனால தான் பாபா சுயம்பு ஞானக்கடல்னு சொல்கிறோம். பாபா சத்தியமானவர், அதனால் சத்தியமான படைப்பை படைக்கிறார், சத்தியுகத்தை படைக்கிறார். உங்களுக்கு சத்தியத்தை தான் சொல்லிக் கொடுக்கிறார். சத்தியத்துக்குத்தான் வெற்றி, பொய்க்கு தோல்வி. சத்தியமான தந்தை சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை பண்ணுறார். நீங்கள் பல 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 கோடானு கோடி முறை ராவணன் கிட்ட தோற்றுருக்கிறீங்க. அதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஸோ அது நீங்கள் புராண கதையில் கூட பார்த்திங்கன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு அரக்கர்கள் சொர்க்கத்தை பிடிச்சிடுவாங்க. மறுபடியும் ஒரு அவதாரத்தை எழுப்பி சொர்க்கத்தை மீட்டு தருவார் கடவுள். அதான் பாபா சொல்கிறார், பல தடவை மாயா கிட்ட அரக்கன் கிட்ட தோத்துட்றீங்க. இது ஏற்கனவே நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. இப்போ உங்களுடைய ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபனை செய்யப்படுது. ஸோ பிறகு இந்த ஞானம் எதுவும் இருக்க போகிறது கிடையாது. எதுவுமே இப்போ நீங்கள் பார்க்குற எதுவுமே இருக்காது.
கோயில், பக்தி, மதங்கள் எதுவும் இருக்காது. இதெல்லாம் பின்னாடி சொர்க்கம் முடிந்து அரை கல்பம் கழிச்சு தான் வருது. ஸோ இந்த உலக சக்கரத்தை புத்தியில் வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை ஒவ்வொரு தடவையும் போகும்போது இது முந்தைய கல்பத்தில் எப்படி இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், ஒவ்வொரு மனிதனை பார்க்கும்போது இந்த ஆத்மா முந்தைய கல்பத்தில் எப்படின்னா முந்தைய யுகத்தில் எப்படி இருந்திருக்கும், அதுக்கு முந்தைய யுகத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கணும். ஸோ இதுவுமே சக்கரத்தை சுற்றுறது தான். நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகள் ஞானத்தை நல்லா பேசிட்டோம் அப்படிங்கிறதுல திருப்தி அடைஞ்சிட மாட்டாங்க. இல்லை, ஞானத்தின் கூடவே யோகமும் இருக்கும், தெய்வீக குணங்களும் தாரணை பண்ணுவாங்க. அப்போ தான் நல்ல குழந்தைங்க, புருஷார்த்தி குழந்தைகள், முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகள்னு சொல்ல முடியும். நீங்கள் ரொம்ப ரொம்ப இனிமையானவர் ஆகணும். யாருக்குமே கண்டிப்பாக நீங்கள் துக்கமே கொடுக்கக்கூடாது. ரொம்ப அன்பாக எல்லாருக்கும் புரிய வைங்க. தூய்மையின் காரணமாகத்தான் பலவிதமான குழப்பங்களும் தொல்லைகளும் வருது. பாங்க, ஞானத்தை சொன்னால் மட்டும் போதாது, குணம் நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் சூப்பராக ஞானம் சொல்லுவாங்க, ஆனால் குணம் எரிஞ்சு விழுவாங்க. சார் நிறைய சென்டரில் அந்த மாதிரி குறிப்பாக இன்சார்ஜ் பிரதரோ சிஸ்டரையோ இப்படி பார்க்கலாம். ரொம்ப யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குணம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஞானம் மட்டும் இருந்தால் போதாது குழந்தைகளே, யோகமும் வேணும், நல்ல குணங்களும் வேணும். ரொம்ப ரொம்ப இனிமையானவராக ஆகணும். துக்கமே கொடுக்கக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும். அவங்க சொத்தை பிடிங்கி நடு தெருவில் விட்டாலும் அவன் நாசமாக போகணுன்ற எண்ணமே வரக்கூடாது. நல்லா இருக்கணும். என்னுடைய புண்ணிய கணக்கு முடிஞ்சிச்சு, அவனை நான் எதுக்கு திட்டணும்? இப்போ அரசாங்கம் அபகரித்தா யார் திட்டுவீங்க? இயற்கை சீற்றத்தில் டமால்னு வீடு உள்ளே போயிடுச்சு, யார் திட்டுவீங்க? அந்த மாதிரி அவர்களும் ஒரு கருவி. அதனால் துக்கம் கொடுக்கக்கூடாது, ரொம்ப அன்பாக புரிய வைக்கணும். தூய்மையின் காரணமாக தான் எவ்வளோ பெரிய குழப்பம் வந்துட்டு இருக்குது. நாடகத்தின்படி இதெல்லாம் நடக்குது. ஏற்கனவே நாடகத்தில் இதெல்லாம் நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. ஸோ அது பாபா நேற்று சொல்லியிருந்தார் இல்லையா, சில கணவன்மார்கள் பயங்கர கோபமாக இருப்பாங்க. அப்படி கோபம் வந்து உங்களை அடிக்க வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, மலர்களை தூவுங்க, அப்படியே சாந்தமாயிடுவாங்கன்றார். இனிமையாக பேசணும். கோபப்படுறவங்கக்கிட்ட திருப்பி கோபப்பட்டு அமைதிப்படுத்துறது அசுர குணம். அவங்க அமைதியாகலாம், ஆனால் உங்களுக்கு அசுர குணம் வந்துடுச்சே, அப்போ எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? அந்த மாதிரி ஒரு நாள் சண்டை வரும்போது ஹார்ட் அட்டாக் வந்து போய் சேர்ந்துருவீங்க, முடிஞ்சு போச்சு. சண்டை போட்டு போயிட்டீங்களா, எல்லாத்தையும் இழந்துட்டிங்களா? ஆனால் சிரித்த முகம் அப்படியே இருக்கணுன்றார். செம்ம பவர்ஃபுல் முரளி ஆக்சுவலாக. இல்லை, இப்போ சமீபமாக எல்லா முரளியுமே ஏதாவது ரகசியம் இருந்துக்கிட்டே இருக்கும். நாடகத்தில் ஏதாவது இருந்தால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கம்முன்னு இருக்கக்கூடாது. முயற்சி கண்டிப்பாக பண்ணணும். தெய்வீக குணங்கள், தேவதைகளுக்கு எவ்வளோ தெய்வீக குணங்கள் இருந்துச்சோ அதையெல்லாம் இப்போவே நீங்கள் தாரணை பண்ணணும். ஏன்னா இங்கே குணத்தை எடுத்துகிட்டு தான் அங்கே போய் தேவதையாக பிறக்கிறீங்க. குணம் இங்கேருந்து எடுக்கப்படுது, அதை புரிஞ்சுக்கணும். சொர்க்கத்தில் போய் எடுக்க மாட்டீங்க. அதனால் என்ன ஆனாலும் உப்பு தண்ணி மாதிரி கரிச்சு கொட்டக்கூடாது. அவங்களுடைய நடிப்பு அப்படி, அவ்வளோதான். அவங்கக்கிட்டே நம்ம இனிமையாக இருக்கணும். இல்லையா, தேல் வந்து கடிக்குது, அதோடைய குணம். அந்த மாதிரி மனிதர்கள்லையும் இப்போதைக்கு அப்படி இருக்கிறாங்க, எப்போவும் அப்படி இருக்கிறது கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக மாறிடுவாங்க. இப்போ தானே பாபா ஞானம் கிடச்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க. இல்லையா, இவங்க இத்தனை வருஷம் இருக்கிறாங்களே, இந்த இன்சார்ஜ் பிரதர் சிஸ்டர் மாறவே இல்லையா? ஆமாம், ஏன்னா பாபா சொல்கிறார் இல்லையா, நீங்கள் மாறினா மற்றவங்க மாறுவாங்க. அது மாதிரி அவங்க மூலமாக நிறைய பேர் மாற வேண்டியது இருக்குது போல இருக்குது. எல்லோரும் மாறிட்டாங்கன்னா அவங்களும் மாறிடுவாங்க. மற்றவங்களுக்கு டெஸ்ட் பேப்பராக இருக்கிறாங்க அவங்க. ஸோ அதனால் அது அவங்களுக்கு நஷ்டம், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் மாறிடுவாங்கன்னு நம்ம வந்து நம்பிக்கை, சுபபாவனை வைக்கணும். உப்பு தண்ணி மாதிரி கரிச்சு கொட்டக்கூடாது, இனிமையாக இருக்கணும். உங்களுக்குள்ள அதாவது எந்த விதமான தவறான நடத்தையும் இல்லைதானன்னு செக் பண்ணுங்க. பாபாவுடைய மரியாதையை இழக்க வைக்கிற மாதிரி எந்த குணமும் எனக்குள்ளே இல்லை தானே?
சூக்ஷ்மத்திலையாவது எண்ணத்திலையாவது இருக்குதா? எண்ணத்தில் இருந்தால் ஒரு நாள் வெளிப்பட்டுடும். வெளிப்படாட்டினா கூட எண்ணத்தில் உள்ளதையும் படம் பிடிச்சி காட்டுவார். அப்போ பாபாவுக்கு நிந்தனை தானே அது. ஸோ யார் சத்குருவை நிந்தனை பண்ணுறாங்களோ அவங்களால உயர்ந்த பதவியை அடைய முடியாது. அவர் சத்தியமான தந்தையாக, சத்தியமான ஆசிரியராக இருக்கிறார். பாபாவோ ஞான கடலாக, ஆனந்த கடலாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக முந்தைய கல்பத்தில் கூட இந்த ஞானத்தை கொடுத்துட்டு தான் அவர் போயிருக்கிறார். அதனால தான் அவரை இன்னைய வரைக்கும் நினைவு பண்ணுறாங்க, சிவராத்திரி கொண்டாடுறாங்க. எல்லா மதத்துலேயும் அவரை தானே நினைக்கிறாங்க. இவருடைய ஆத்மாவுக்கு இதில் எந்த ஞானமும் இதுக்கு முன்னாடி கிடையாது. ஸோ இப்போ சொல்கிற ஞானமெல்லாம் இதுக்கு முன்னாடி பிரம்ம பாபாவுக்குமே தெரியாது. ஆக்சுவலாக யாருக்குமே தெரியாது ஆத்மானா என்ன, அந்த நாடகம்னா என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் மனிதர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. மனிதர்கள் ருத்ர ஞான யஜ்யத்தை, அந்த வேள்வியை உருவாக்கி ஆத்மாக்களைத்தான் சாலிகிராமமாக சேர்ந்து வழிபடுறாங்க. குட்டி குட்டி லிங்கமாக செஞ்சு வழிபடுவாங்க. ஸோ அந்த ஆத்மாக்கள், அந்த சாலிகிராமம் யார்? பாபாவோடு சேர்ந்து சேவை செய்கிற நம்ம தான். எதுக்கு வழிபடுறாங்க? அந்த வழிபட்டதுக்காவது நாம் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கணும்ல, ஞானத்தை கொடுக்கணும்ல. கோயில், அம்மன் கோயிலெல்லாம் போனால் அப்படி கூட்டம் எல்லாம் மோதும். அந்த ஊர் திருவிழாலாம் வைக்கும்போது மேல்மலையனூர்லாம் பார்த்திங்கன்னா அப்படி லட்சக்கணக்கில் கூட்டம் வரும். அத்தனை பேருக்கு நம்ம ஞானம் கொடுத்துருக்குறோமா? அவங்க பக்தி செஞ்சதுக்கு ஈக்குவலாக நம்ம ஞானத்தை கொடுத்தோமா? அவங்க மேலே சுப பாவனை வச்சோமா? பாபா கேட்குறாரு, ஆத்மாவை வழிபட்டாங்க, இப்போ ஆத்மாவை வழிபடுறது பெட்டரா இல்லை தெய்வீக மனிதர்களின் உடலை வழிபடுறது பெட்டரா? உடல் பஞ்ச தத்துவத்தினால ஆனது. அதனால தான் சிவபாபாவை மட்டும் வழிபடுவது தான் கலப்படமற்ற பக்தி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ உடலே இல்லாதவர் சிவபாபா இல்லை, அவரை மட்டும் நினைவு செய்கிறது. தேவதைகளை நினைவு செய்கிறத விட சிவனை மட்டும் நினைவு செய்கிறது தான் கலப்படமற்ற உயர்ந்த பக்தி. இப்போ நம்ம பக்தி பண்ணலை, ஆனால் அவர் சொல்கிறத மட்டும் கேட்குறோம். இது ஞானம். அவர் சொல்கிறத தவிர யார் சொல்கிறதையும் நம்ம கேட்கறது கிடையாது. அவர் சொல்கிறத மீறி மற்றவர்கள் சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோம். கரிமீன் சாப்பிடு, விகாரம் எல்லாத்துக்கும் நோ. ஏன்னா கடவுள் சொல்லியிருக்கார். கடவுளை விட நீ புத்திசாலியா? அதாவது எந்த கடவுள்டா சொன்னாருன்னுவாங்க. எந்த கடவுள் சொன்னார் எங்களுக்கு தெரியும். கடவுளை விட நீ புத்திசாலியான அடுத்து ஒரு கேள்வி கேட்கணும். முடிஞ்சு போச்சு. கடவுளை விட நீ புத்திசாலினா வாழ்த்துக்கள், எங்களுக்கு கடவுள் தாங்க புத்திசாலி, நாங்கள் அவர் சொல்கிறதே கேட்டுக்கிறோன்னு விட்டுடணும். ஸோ அதனால தான் தீயதை கேட்காதேன்னு சொல்லப்படுது. எது தீயது? பாபா சொல்வதை தவிர மற்ற எல்லாமே தீயது தான். மதங்கள் சொன்னாலும் சரி, மனிதர்கள் சொன்னாலும் சரி. ஸோ நிந்தனை செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் கேட்குறத நிறுத்துங்க, நான் சொல்வதை மட்டும் கேளுங்க. நேற்று கூட சொன்னார்ல, இந்த காதில் கேட்டால் அந்த காது வழியாக விட்டுருங்கன்னார். தேவையில்லாததை துக்கம் கொடுக்குறத எதுக்கு கேட்குறீங்க? இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்கன்னார். சூப்பர் இல்லையா இது? நம்ம ஏன் அதை கேட்கணும்? கண்டுக்கக்கூடாது. திட்டினா கூட இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. நான் அதை ஏற்றுக்கவே இல்லையே. ஏற்றுக்கிட்டால் தானே நான் டென்ஷன் ஆகிறதுக்கு. இது ஆக்சுவலாக பக்தியிலே ஒரு கதை வரும். புத்தர் யாரோ திட்டினாங்களா, அவர் பாட்டுக்கு கம்முனே போனாராம். என்னங்க திட்டுறாரு, எதுவுமே ஆகலைன்னா, இப்போ பிச்சை போடுறாங்க, நான் எடுத்துக்கிட்டால் தானே அது எனக்கு, நான் வாங்கலைன்னா அந்த மாதிரி தான் அது, நான் வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னாராம். பாபா ஞானம் அங்கே வெளிப்படுது பாருங்கள். ஏன் பாபா சொல்கிறத மட்டும் கேட்கணும்? ஏன்னா இதுதான் கலப்படமற்றது. லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, லவ் யூ பாபா. ஏன்னா குரானில் அதாவது முஸ்லீம்கள் சொல்லுவாங்க,
கடவுள் வந்து நிறைய நபியை அனுப்பிச்சிருக்கிறாரு, தூதர்களை அனுப்பிச்சிருக்கிறாரு. அதன் மூலமாக தான் எல்லா மதமும் உருவாயிருக்குது. ஆனால் பிற்காலத்தில் எல்லாம் கலப்படம் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசியாக கடவுள் வந்து கலப்படம் இல்லாத ஞானத்தை நபி மூலமாக கொடுத்துட்டாருனாங்க. அப்படி பார்த்தா அந்த நபி பிரம்ம பாபா தான். அவர் மூலமாக கடவுளே வந்து கொடுக்குறாரு. அதனால தான் கலப்படம் பண்ணுறது. எப்போ கலப்படமாகும்? இன்னொருத்தர் சொல்லும்போது கலப்படமாகும். கடவுளே சொல்லும்போது எப்படி கலப்படமாகும்? ஸோ இந்த ஞானம்தான் அங்கே அப்படி வெளிப்படுது. இங்கே வந்து முக்கியமான விஷயமே, எப்போ உங்களுடைய தேக உணர்வு உடையுதோ அப்போ தான் நீங்கள் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க முடியும். நேற்று முறையில் சொன்னார் இல்லையா, கர்மேந்திரியம் குளிர்ச்சி ஆகணும், அதுக்கு தேக உணர்வு உடையணும். ஆத்ம உணர்வில் நிலை பெற்றால் மட்டுமே கர்மேந்திரங்கள் குளிர்ச்சி அடையும். இன்றைக்கி சொல்கிறாரு தேக உணர்வு உடைந்தால்தான். இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது ஆத்ம உணர்வில் நிலைத்திருந்து பாபாவின் நினைவில் மூழ்கிறது தான். இதான் நம்ம லட்சியம். சதோபிரதானம் என்ன ஆகும்? என்ன ஆனாலும் மனதின் அமைதியும் ஆனந்தமும் போகவே போகாது. எங்கேயோ யாருக்கோ நடக்குதுன்னு நாம் ஏன் கவலைப்படணும்? எனக்கு எதுவும் ஆகாது, ஆனாலும் பாபா கிட்ட தானே போகிறேன், அது சந்தோஷமான செய்தி தானேன்னு குளிர்ச்சியாக இருப்போம். நீங்கள் ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் நிரந்தரமாக நிலைத்திருந்தால் ஒருபொழுதும் தவறான செய்திகளை பேசவே மாட்டீர்கள். இல்லை, தப்பாகவே பேச மாட்டீங்க, தப்பான விஷயமே பேச மாட்டீங்க. பாபா நினைவில் இருந்தீங்கன்னா உங்களுடைய பார்வையும் தப்பான பார்வை இருக்காது, இச்சையாக பார்க்க மாட்டீங்க. எதை பார்த்தாலும் பார்க்காதது போல்தான் உங்களுக்கு அனுபவமாகும். 1 மணி நேரம் ஒருத்தர் கூட பேசிட்டு வந்தால் கூட நீங்கள் பேசினதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அவர் எப்படி இருப்பார்னு ஞாபகம் இருக்காது. அப்படி ஆத்மாவை பார்த்து பரமாத்மாவின் நினைவில் பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அப்போ தான் எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது. ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? அதை பற்றி சிந்தனை அடுத்த நாள் வரும், சில சமயம் கனவுலையும் வந்துடும், ஃபெயில் ஆகிடும். கனவுல கூட அசுத்தமான எண்ணம் வரக்கூடாது, அசுத்தமானவர்களின் நினைவு வரக்கூடாது. கலியுகத்தில் எல்லாருமே தேகதாரிகள், அசுத்தமானவர்கள் தான் இல்லையா? இப்போ உங்களுக்கு 3வது கண், ஞானக்கண் திறந்துடுச்சு. ஞானத்தை கொண்டு பார்ப்பதினால் ஸ்தூலமாக அழியக்கூடிய எதுவுமே உங்கள் கண்ணில் படக்கூடாது. பாபா வந்து நம்மை திரிநேத்திரியாகவும் திரிகாலதர்சியாகவும் ஆக்குறார். திரிநேத்திரினா 3வது கண்ணுடையவர், திரிகாலதர்சினா 3 கால ஞானம் உடையவர். 3 காலத்தின் ஞானம், 3 உலகத்தின் ஞானம் இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு. 3 காலம் என்ன? ஆரம்பத்தில் நான் தேவதையாக இருந்தேன், இறுதியில் விகாரத்தில் விழுந்து அனைத்தையும் இழந்தேன், இப்பொழுது விகாரத்தை வென்று மீண்டும் நாளை ராஜ்யத்தை அடைய போகிறேன். 3 உலகம் என்ன? ஆத்மாக்களின் உலகம் பரந்தாமம், சூக்ஷ்ம தேவதைகளின் உலகம் சூக்ஷ்மலோகம், அடுத்தது இந்த ஸ்தூல உலகம். நல்லது. அற்புதமான ரகசியங்களை சொன்ன அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். இந்த ஞானத்தை கேட்பதன் கூடவே யோகத்தில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப இனிமையானவர்கள் ஆகுங்க. உங்கள் வாயிலிருந்து எந்த காரணத்தை கொண்டும் கல் வரக்கூடாது. இனிமையான வார்த்தைகள்ன்ற ரத்தினங்கள் தான் வெளிப்படணும். அதுக்கு தனிமையில் உட்காந்து உள்நோக்கு முகமாகி உங்களுக்குள்ளே பேசுங்க. எனக்குள்ளே அசுர குணம் இருக்குதா? எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன்னா? பிரியமானவர்கள் எல்லாம் துரோகம் செய்தாலும் நான் சிரித்த முகத்தோடு அவங்கக்கிட்ட பேச முடியுமா? இது எதுவுமே இல்லை, இது ஒரு நடிப்பு அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் முடியும். இதெல்லாம் நீங்கள் பல கோடி தடவை நினச்சிக்கிட்டே இருந்தால்தான் இது சாத்தியம். என்ன ஆகிடும்ன்ற பதற்றமே வரக்கூடாதுன்னா பாபா கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் தான் சாத்தியம். ஸோ இப்படியெல்லாம் தூய்மை ஆகிறதுக்கான யுக்திகளை உருவாக்கணும். ஏன்னா ஒரு செகண்ட் கோபப்பட்டிங்கன்னா அழுக்காயிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அதிகாலையில் எழுந்திரிச்சு பாபாவை ரொம்ப அன்பாக நினைவு பண்ணுங்கள். 5000 வருடத்துக்கு ஒரு முறை வந்து இழந்த அத்தனையும் கொடுத்துட்டு போகிறார். இதை நினச்சி அன்பு கண்ணீர் வரணும்னு பாபா நேற்று சொல்லியிருந்தார். வரதானம் செம்ம பவர்ஃபுல்லான வரதானம், குறிப்பாக கடைசி நேரத்துக்கு. என்ன இப்போதைக்கு தேவையான வரதானம்.
விநாச காலத்தில் நிர்விகாரத்தன்மை அப்படிங்கிற வயர்லெஸ் செட்டு மூலமாக பாபா கொடுக்குற கடைசி நேர கட்டளைகளை கேட்ச் பண்ணுறவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், உலக அழிவின் பொழுது பாபா சொல்லுவார், இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போ. இதெல்லாம் உங்களுக்கு தோணும் தானாகவே. இது எப்போ? உங்களுடைய புத்தியில் வேறு எதுவுமே இல்லை பாபாவை தவிர, குறிப்பாக எந்த விகாரமும் என்னதுன்ற எந்த உணர்வும் இல்லைன்னா தான் பாபா சொல்கிறது கேட்கும். இப்போ ஜாலியாக ஃப்ரெண்டோட சுற்றிக்கிட்டு செல்லு ஃபோனு அப்படி நோண்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசியில் இதை பற்றி நினைவு வரும். பாபா சொல்கிறது உங்களுக்கு கேட்காது, எங்கேயாவது ஏதாவது உழுந்து செத்து போயிடும், துர்மரணம் ஆகிடும், முடிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி நீங்கள் பாபா நினச்சிட்டு போக முடியும்? ஸோ ஒயர்லெஸ்ன்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாருக்கும் ஃபோனே வந்துச்சு, அந்த காலத்தில் ஒயர்லெஸ்ன்னு இருந்துச்சு இல்லையா? அப்போ ஒயர்லெஸ் செட்டை வச்சு மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்குவாங்க. அது ஏன் ஒயர்லெஸ்ன்னு சொல்கிறாருன்னா நேரடி தொடர்பு இல்லை, அதனால் ஒயர்லெஸ்ன்னு சொல்கிறார். அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு நிர்விகாரத்தன்மை அப்படிங்கிற ஒயர்லெஸ் செட் இருக்குது. கொஞ்சம் கூட வீண் விஷயம் விகார விஷயம் வராமல் இருக்கணும். இந்த ஒயர்லெஸ் செட்டு மூலமாக உங்களுக்கு பாதுகாப்பான இடத்துக்கு போங்கன்ற சத்தம் கேட்கும். அது சத்தமாக கேட்கட்டினாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ தூய்மையாக இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள் உயிரையே அது தான் காப்பாற்ற போகுது இல்லை? இன்றைக்கி விகாரத்தில் விழுந்து தான் நிறைய பேர் பிரபலங்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போயே பாதுகாப்பு இழந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரம் உலக அழிவின் போது உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்க போகிறது நிர்விகாரத்தன்மை, விகாரமற்ற மனநிலைன்ற ஒயர்லெஸ் செட்டுன்றார். எந்த குழந்தைங்க பாபாவுடைய நினைவிலும் இருந்து முழுக்க முழுக்க விகாரத்தை வென்றவர்களாக உடலற்ற ஆத்மான்ற பயிற்சி நிரம்பியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க விநாச காலத்திலும் அழிய மாட்டார்கள் இல்லையா? அந்த துர்மரணம், வெள்ளத்தில் போய் மாட்டிக்கிறது, நெருப்பில் போய் மாட்டிக்கிறது, இயற்கை சீற்றத்தில் மாட்டிக்கிறது, இப்படியெல்லாம் அவங்களுக்கு அழிவு வராது. அவங்களுடைய விருப்பத்தின்படி மட்டுமே ஆத்மா பிரியும் உடலை விட்டு இல்லையா? இறைவனின் நினைவில் இருந்து ஆனந்தமாக நான் பாபா நினைவிலே இருக்கிறேன், பாபா நான் அவன் கூட வந்துக்கிட்டே இருக்கிறேன் பாபான்னு நினைப்பாங்க. அது டக்குன்னு அங்கே போயிடும், இங்கே அடித்து போகாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது பக்தி மார்க்கத்திலே பைபிளில் இயேசு தன் ஜீவனை விட்டார், அவராக அதை விட்டார் அப்படின்வாங்க. நம்மளோட ஞானம் அங்கே வெளிப்படுது, பைபிளில் வெளிப்படல. பட் அதை சொல்லும்போது அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ஞானம் வெளிப்படுத்துப்பாங்க அவங்க மூலமாக. ஸ்லோகன், யார் எனக்கு நேரம் இல்லைப்பா, கடன்னு வேலை செய்கிறப்பா, எனக்கு யோகா பண்ணுறதுக்கெலாம் நேரம் இல்லைப்பான்ட்டு யோகம் இல்லாமல் வேலை செய்கிறாங்களோ அதுதான் அலட்சியம், அதுதான் ஆப்பு வைக்கும். அப்போ அலட்சியம் இல்லாமல் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? யோகத்தோடு வேலை செய்கிறதுன்னு அர்த்தம். ஸோ செம பவர்ஃபுல்லானது. அலட்சியம் மட்டும் இல்லை, சோம்பேறித்தனன்றார். பாபாவை நினைக்க உலகத்தில் வேலை செய்கிறது சுறுசுறுப்பு, இங்கே பாபா நினைவில்லாமல் வேலை செஞ்சால் அதுதான் சோம்பேறித்தனன்றார். மிகப்பெரிய விகாரம் சோம்பேறித்தனம் இல்லையா? பாபா நினைவில்லாமல் என்ன அப்படி நீ காரியம் செய்கிற, உயிரே போயிடும். அதனால் வரதானத்தில் சூப்பராக சொன்னார் இல்லையா? உங்களை பாதுகாக்கிறதே பாபா நினைவிலே மூழ்கி இருக்கிறது தான். நினைவில்லாமல் சேவையில் பிஸியாக இருந்தால் கூட சேவையில் டெஸ்ட் பேப்பர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். நினைவு வரும், ஆனால் அதில் நீங்கள் தப்பிச்சிடுவீங்க யோகத்தில் இருந்தால், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் பலம் இருக்காது தான், நீங்கள் நினைவில் இருந்தாலும் டக்குன்னு கட் ஆகும். ஏன்னா அப்போ பலகீனமாக இருப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதிகப்படுத்தணும். ஸோ இதெல்லாம் சென்டரில் சேவைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி புதுசாக வந்த குழந்தைங்க எல்லாருக்குமே இதை சொல்லி புரிய வைக்கணும். பாருங்கள், அவங்க பலகீனமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தயவுசெய்து டெஸ்ட் பேப்பர் கொடுக்காதீங்க,
உங்கள் மூலமாக தான் வரும் டெஸ்ட் பேப்பர்னு அவங்களுக்கும் சொல்லணும், இவங்களுக்கும் இது மாதிரிலாம் வரும், கண்டுக்காதீங்க, ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கணும், இதை புரிய வைக்கணும். இது இல்லாமல் அப்படியே விட்டுடுறாங்க, அவங்க அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்காம விட்டுட்டே கூட போயிடுறாங்க. சரி, அவ்விக்த இஷாரா. தூய்மையின் ராயல்ட்டி, ஆன்மீக ராயல்ட்டி அதாவது தெய்வீகத்தன்மை மற்றும் தூய்மை, இந்த 2 பர்சனாலிட்டியை தாரணை பண்ணுங்கள். இதுக்கு விளக்கம், தூய்மையின் ராயல்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ராயல்ட்டினா தெய்வீக குணம். தூய்மையான தெய்வீக குணம்னா என்ன தெரியுமா? ஒருவருடையவராக மட்டும் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு ராஜா இருக்கிறாரு, பக்கத்தில் ராணி வராங்க, நான் ராணி இந்த ராஜாவுடைய மனைவின்ற போதையிலே இருந்தாங்க அப்படின்னா யாருக்கிட்டேயும் அவங்க புத்தி போகாது. அதுதான் தெய்வீகத்தன்மை, அதுதான் தூய்மையின் தன்மை, அதுதான் மகாலட்சுமி மாதிரி இருக்கிறதுன்னு சொல்கிறது. ஆனால் இவங்களுடைய மனமே புத்தி அங்கே இங்கே அலைஞ்சதுன்னா அதை தப்பாக பேசுவாங்க இல்லையா? ஸோ அப்போ உண்மையிலே மகாலட்சுமி ஆக போகிறது நாம தான். அப்போ எவ்வளோ தூய்மையின் தன்மை இருக்கணும், அதுக்கு ஒரு பாபாவுடையவராக மட்டும் இருக்கணும். இந்த பிராமண வாழ்க்கையில் நீங்கள் சம்பூர்ண தூய்மை ஆகணும் அப்படின்னா அந்த ஒருவருடையவராக மட்டும் நான் இருக்கணுன்ற பாடத்தை பக்காவாக்குங்க, ஆழமாக பதிய வைங்க. நான் பாபாவுக்கு மட்டுமே சொந்தமானவன், என் எஜமானன் அவர். அப்போ எஜமானன் கிட்டேருந்து என்ன கட்டளை வரும்? எஜமானனை பற்றிய கவலையிலேயே தான் இருக்கணும் எப்போவுமே, அவருடைய நினைவிலே. ஸோ உங்களுடைய அப்போ பாபாவுடையவன்னா பாபாவுடைய குணம் தானே உங்களுடைய குணமாக இருக்கணும். பாபா எல்லார் மேலேயும் சுபபாவனை சுப விருப்பம் தானே வைப்பார். அதே மாதிரி உங்களுடைய பார்வை மற்றும் உள்ளுணர்விலும் சுபபாவனை சுப விருப்பம் மட்டுமே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பாபாவுடையவர், தூய்மையின் ராயல் தன்மை வெளிப்படுதுன்னு சொல்ல முடியும். எல்லோரையும் ஆத்ம அபிமான நிலையிலையோ அல்லது ஃபரிஸ்தா நிலையிலையோ தான் பார்க்கணும். ஒன்று ஆத்மாவாக பாருங்கள் அல்லது ஃபரிஸ்தாவாக பாருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுகத்தை கொடுங்கள், அவங்கக்கிட்டேருந்து சுகத்தை எடுங்கள். அந்த மாதிரி தான் உங்களுடைய காரியம் இருக்கணும். யாராவது உங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னா கூட நீங்கள் சகித்து கொள்ளும் தேவியாக மாறுங்கள். இல்லை சிரிச்ச முகம் மாறாமல் சாமியை திட்டுவாங்க இல்லையா கோயிலை, உனக்கு கண் இருக்குதா, உங்ககிட்ட தானே சொல்லிட்டு போனேன், இப்படி பண்ணிட்டியே அப்படி பண்ணிட்டியே, அது சிரிச்ச முகம் மாறாமல் இருக்குது, அது கல். உயிரோட்டமாகவே நம்ம அப்படி ஆக்கிறதுக்கு தான் ராஜயோகம்னு பேர். ஸோ அப்படி சகித்து கொள்ளும் தேவியாக மாறுங்கள், சிரித்த முகம் மாறாமல் இனிமையாக நடந்துக்கோங்க. ஸோ இதுதான் சுபமான சுப விருப்பம், ராயல் தன்மை, தூய்மையின் ராயல் தன்மை, தெய்வீகத்தன்மைன்னு சொல்கிறது. ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.